வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. ஜெயின் ஆன்மீக தலைவரும் சமூக சீர்திருத்தவாதியுமான ஆச்சார்யா வித்யானந்தஜி மகாராஜின் நூற்றாண்டு விழாவையொட்டி பகவான் மகாவீர் அகம்சா பாரதி அமைப்புடன் இணைந்து மத்திய அரசால் தேசிய அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஓராண்டு கால கொண்டாட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லியில் இன்று தொடக்கி வைக்க உள்ளார். நாட்டின் நீடித்த வளர்ச்சிக்கு துடிப்பான சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சர்வதேச சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை தினமான நேற்று புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 123வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஏஐஆர் செய்தி வலைதளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். நிதி கட்டமைப்பின் பலன்கள் அனைத்து மக்களுக்கும் கிடைப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் ஜூலை 1 முதல் நாடு முழுவதும் 2 லட்சம் கிராம பஞ்சாயத்து மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி பகுதிகளில் நடைபெறவுள்ள 3 மாத இயக்கத்தில் பங்கேற்குமாறு மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பொதுத்துறை வங்கிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் பாலின உணர்திறன் குறித்த விழிப்புணர்வு திட்டம் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறையை ஒழித்தல் குறித்த நிகழ்ச்சி இன்று காலை துவங்கியது. சிறப்பு விருந்தினராக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு புகழேந்தி கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் திரு பிரகாஷ் பாபு, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு கலைவாணன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மாவட்ட நீதித்துறை செய்திருந்தது. ஹாக்கி இந்தியா மாஸ்டர்ஸ் கோப்பை 2025க்கான போட்டியில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் ஆண்கள் பிரிவில் தமிழ்நாடு ஹாக்கி அணியும் பெண்கள் பிரிவில் ஒடிசா ஹாக்கி அணியும் பட்டம் வென்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.